வீட்டில் போய் மிரட்டிருக்காங்க. நீ போராட்டத்துக்கு போவியா, நீ தொடர்ந்து போனா உனக்கு அவ்வளவுதான். போன்ல மிரட்டல், நேர்ல மிரட்டல், ஹவுசிங் போர்டு அலாட் பண்ணி தான் நான் கேன்சல் பண்ணுவேன்னு மிரட்டல். அமைச்சரே போன்ல கூப்பிட்டு பேசுறது. வேற யாரும் இல்ல, அமைச்சர் நீ எப்படி அங்க போலாம், நீங்க எப்படி இருக்கலாம், எழுந்து வா. அப்படின்னா எதிர்கட்சி ஆளு இவரு சங்கி, இவர் விஜய் ஆளு, எடப்பாடி ஆளு, இவங்க கிட்ட சீமானன், இவங்க கிட்ட காசுலாம் வாங்கிட்டாங்க. அவங்க திட்டமே என்னன்னா, இந்த 13 கேஸ்லயும் ஒரு கேஸ்க்கு 5 நாள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார வைக்கணும். உட்கார வச்சோம்னா இவங்க திருப்பி அடுத்த போராட்டம் வெளியே போக மாட்டாங்க. சசிகாந்த் செந்திலுக்கு கூட்டணியில் இருக்க காங்கிரஸ்காருக்கு அனுமதி இருக்கு. கூட்டணி கட்சிகள் போய் வாழ்த்து சொல்றாங்க, நாங்க தூய்மை பண்ண வீட்டுல உட்கார்ந்தா என்ன பிரச்சனை. மதிப்பிற்குரிய சேகர் பாபு அவர்கள் தான் தொடர்ந்து எங்களுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறது அவரு தான். நாங்க உழைப்பாளர் செல்ல போய் போராடுறோம், 3 வேளை சாப்பாடுன்னு அறிவிச்சாங்க. நாங்க கஷ்டப்பட்டு தொழிலாளர்லாம் சேர்ந்து அரிசி கொடுப்போம். உடனே துணை முதல்வர் எல்லாருக்கும் அரிசி கொடுக்குற உதவிட்டு நாங்க ஒன்னு எடுத்தோம்னா இன்னொன்னு எடுக்கிறாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தூய்மை பணியாளருடைய போராட்டம் 100 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடந்த அந்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர்கள் போராட்டம் நிறைவடைந்துவிட்டது போலவும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது போலவும் ஒரு பிம்பம் பொதுவெளியில் அரசாங்கம் கட்டமைக்கிறாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து பல்வேறு வகையில் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டம் எந்த நிலையில் இருக்குது, அவங்களுடைய கோரிக்கை எந்த அளவு ஏற்கப்பட்டிருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். 100 நாட்களை கடந்திருக்கீங்க உங்கள் போராட்டத்தில். இந்த 100 நாட்கள் போராட்டன்றது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எவ்வளோ சிரமங்களை எதிர்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க? இன்னைக்கு 102வது நாள். இது வரைக்கும் 13 முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க. 23 குற்றவியல் வழக்குகள் போட்டிருக்காங்க. எங்கள் பெண்கள் உட்பட, வழக்கறிஞர்கள், முன்னணிகள் எல்லாரும் உட்பட. 102வது நாள் வேலை போய் பல குடும்பங்களில் இன்னைக்கு வீட்டை விட்டு வாடகை கொடுக்க முடியாமல் வெளியேற்றுற சூழல். போலீஸை கூப்பிட்டு வெளியே அனுப்புகிறாங்க, அட்வான்ஸ் கழித்து வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி, காலையில் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை. ஸ்கூலை விட்டு ஃபீஸ் கட்டுங்க, இல்லைனா வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இது போன்றுதான் எல்லா இடத்துலையும். அப்புறம் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க கடன். அவங்க வட்டிக்கு வாங்கினப்பனா நீ போய் ராம்கீல கான்ட்ராக்டில் வேலை செஞ்சு எங்களுக்கு காசை கொடுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு விதமான பணம் கொடுத்தவரே அதான் அங்கே போகலாம்ல, அங்கே போனால் ஏதோ காசு கொடுப்பாங்க, எனக்கு வட்டி கிடைச்சா அங்கே போ அப்படி சொல்லி பல்வேறு விதமான துன்பங்கள். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தூக்கமின்மையில், பல்வேறு நெருக்கடியில், அழுகையும் கஷ்டமாக தான் ஒவ்வொரு நாளும் கிடக்குது. அதே நேரத்தில் இது ஒரு அநீதி எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த அநீதிக்கு எதிரான போராட்டம் ஓயக்கூடாதுன்றதுல குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர் ரொம்ப முழு விருப்பத்தோட இந்த 102வது நாள்லேயும் இருக்காங்க. 102 நாள்ன்றது ரொம்ப சவாலான விஷயம். இவங்க ஒரு பர்சனல் விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய இந்த பொருளாதார சிக்கல் அதெல்லாம் கடந்து தான் இந்த போராட்டத்துக்கு வராங்க. இந்த போராட்டத்தை நடத்தும் போது ஏற்படுற சிக்கல் இருக்கு இல்லையா, அரசு தரக்கூடிய நெருக்கடிகள் இருக்குல்ல, அது எந்த அளவில் இருந்துச்சு? இந்த 113 நாள் நாங்கள் பார்த்தோம். அந்த 13 நாள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடந்த போராட்டம், கடைசி அது எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அது இருந்து உங்களுடைய போராட்டம் எந்தெந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு அச்சுறுத்தலை அரசாங்க தரப்புலேருந்து கொடுத்தாங்க? இல்லை, தொடர்ந்து நாங்கள் எங்கேயுமே கூடவே முடியாது. பார்த்தீங்கன்னா வீட்டில் உண்ணாநிலை போராட்டம் கொருக்கப்பேட்டையில் உட்காந்தா அது கைது. சசிகாந்த் செந்தில் ஒரு 4 நாள் அவர் இருக்கலாம், எல்லாரும் போய் அவரை பார்க்கலாம், அவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க, போஸ்டர் ஓட்டுவாங்க. தூய்மை பணியாளர் உட்காரக்கூடாது. கார்பரேஷன் முன்னாடி போய் மனு கொடுத்து எங்களுக்கு வேலை வேணும்னா அதுக்கும் கைது. அதையும் தாண்டி நாங்கள் இந்த மழை வெள்ள காலத்தில் எங்களுக்கு சம்பளமே வேணாம், நான் கார்பரேஷனில் சும்மா வேலை பார்க்குறோன்னு போனோம். வேற எதுவும் இல்லை, காசு கூட வேணாம் எங்களுக்கு. ஜனங்கள்லாம் மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் போய் அவங்களுக்கு சும்மா வேலை பார்க்கறதுக்கே எங்களுக்கு அனுமதி கொடுங்க போனோம். அதுக்கும் கைது. நின்னா, நடந்தா, கூடுனா, எங்க வந்தாலும் கைது, மனு கொடுக்க வந்தாலும் கைது, உண்ணாநிலை போராட்டம் வந்தாலும் கைது. அப்படின்னா ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தொடர்ந்து. நீ எங்க போனாலும் எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது, பொது வெளிக்கு போகக்கூடாது, நீ நிற்கக்கூடாது, நீங்க ஊடகங்களில் வரக்கூடாது, உங்க செய்தி வெளியில வரக்கூடாது, உங்களை அழுத்தி தள்ளி ஓரமா ஆக்கி நீங்க தப்பித்தேறி வெளியே தெரியாம வைக்கிறோன்றதுல அரசாங்கமும் காவல்துறையும் குறியா இருக்காங்க. அதனாலதான் இது வரைக்கும் இல்லாத நடைமுறையா நாங்க 7ஆம் மாதம் 6 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்தோம். 2024 4 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து தான் 753 ரூபா வாங்கணும். அப்பெல்லாம் இருந்த போது எங்களுக்கு இந்த அழுத்தம் இல்லை. ஆனால் இந்த 13 நாள் போராட்டத்துக்கு பிறகு இந்த துரத்தி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நாங்கள் எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் காவல்துறை நெருக்கடின்னு இருக்கு, மிரட்டுறாங்க. வீட்டில் போய் மிரட்டிருக்காங்க, நீ போராட்டத்துக்கு போவியா, நீ தொடர்ந்து போனா உனக்கு அவ்வளோதான், நீ எல்லாம் தொடர்ந்து கலந்து. ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் வீட்லையும் போய் மிரட்டுறாங்க. தூய்மை பணியாளர் வீட்டில் போய் மிரட்டுறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க.
உங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தர் நம்பர் கொடுங்கன்னு சாதாரணமாக வாங்கி இவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பர்ல மெசேஜ் அனுப்பிச்சு இத்தனை கேஸ் இவங்க மேலே செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அப்புறம் பேப்பர்லயும் ஊடகங்களையும் இவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு சமூக குற்றவாளி போல, சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துவர்கள் போல நீதிக்கான போராட்டத்துல நிக்கிற இந்த தூய்மை பணியாளர்களை அச்சுறுத்தி இந்த போராட்டத்துல இருந்து இந்த கோரிக்கையில இருந்து வெளியிட வைக்கணும்னு மோசமான நடைமுறையை. அது அபிஷியலான மெசேஜா இல்ல வந்து இவங்க தனிப்பட்ட வகையில அனுப்புறாங்களா? அபிஷியல் மெசேஜ் அனுப்புறாங்க. எல்லா டைம்லயும் அனுப்பல, சில டைம்ல கையெடுப்பாங்க. ஒரு நாள் நடக்கும்போது ஒரு போராட்டத்தை திடீர்னு அனுப்புவாங்க, ஒரு டைம் பேப்பர்ல போடுவாங்க, ஒரு டைம் வீட்டில் போய் மிரட்டுவாங்க. ஒரு தடவை போராட்டம் நடந்தா ஒரு தடவை நடக்கும். மாறி 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 இது போன்ற நடைமுறை எடுக்கிறாங்க. இந்த அப்ரோச்ன்றது அவங்க குறிப்பா உணர்ந்துதான் பண்றாங்க போலீஸ்காரங்க. அது குறிப்பா பீச்ல போய் போராட்டம் நடத்தினா ஆண் காவலர் போய் இழுக்கிறாங்க. பெண் காவலர் தானே அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும். அப்படி பண்றது இல்ல, ஆண் காவலர் இழுக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல இது போன்ற துன்புறுத்தல் வகைப்பட்ட நடைமுறையிலையும் ஈடுபடுறாங்க. காவலர்கள் குறிப்பா போலீஸ்காரங்க ஈடுபடுறாங்க. இந்த போராட்டங்களே உச்சபட்சமா நீங்க போனது இந்த பீச்ல போய் முன்னெடுத்த போராட்டம், மெரினா பீச்ல. ஸோ இது மாதிரி வெவ்வேறு வகையான போராட்டங்கள் இருக்குது, உண்ணாநிலை போராட்டம். இதுல வந்து எந்த போராட்டம் சவாலா இருந்துச்சு? ஏன் வெவ்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க? இதற்கான காரணங்கள் என்ன? எந்த போராட்டம் உங்களுக்கு சவாலானதா இருந்தது? 1/8/2025 வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்புற எல்லாமே மொட்டை வெயில்ல, நல்ல வெயில்ல, எந்த கீழே தர விரிப்பு கிடையாது, எதுவுமே கொடை கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா ஜனமும் போய் அங்கே உட்காடுறாங்க வாசல். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரோடை மறிக்கல, மற்றது. அதுவே முதல் நாளே சவால் தான். அதுக்கு பிறகு கவுன்சிலர் மூலமா, வட்ட செயலாளர் மூலமா, மற்றவங்க மூலமா தொடர்ந்து மிரட்டல். அப்புறம் பணம் கொடுக்குற 1 மாசம் சம்பளம் அப்படி. அப்புறம் வீட்டில் போய் மிரட்டல். நீ கட்சிக்கு வேண்டப்பட்டால், எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீ இப்போ எப்படி போய் அங்கே நிற்கலாம்? தனிப்பட்ட வகையில் ஃபோனில் மிரட்டல், நேரில் மிரட்டல், ஹவுசிங் போர்டு அலாட் பண்ணி தான் நான் கேன்சல் பண்ணுவேன்னு மிரட்டல். அமைச்சரே போன்ல கூப்பிட்டு பேசுறது. வேற யாரும் இல்ல, அமைச்சர் நீ எப்படி அங்க போலாம், எங்க எப்படி இருக்கலாம், எழுந்து வா, எங்க கூட வந்தீங்கன்னா வீடு தருவோம், மத்த செலவு தருவோம், மத்த தருவோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு சொல்ற செய்தி இவங்களே சில பத்திரிகைகளை போட வச்சு அங்க தூக்கி ஏத்துட்டு வந்து போடுவாங்க. சோ அங்க 13 நாள் உட்காருன்றத கழிப்பறையை பூட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த 13 நாட்களுக்கு பிறகு என்னென்ன வகையான போராட்டங்களை முன்னெடுத்து? 13 நாளுக்கு பிறகு நாங்க முதல்ல கூடுவதே பிரச்சனை. 13 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல போய் நாங்க வந்து முன்னாடி நிக்கிற தலைவர்கள் உட்பட எல்லாருக்கும் பெயில் வாங்கினால் நாங்க ஊடகத்துல வந்து பேசக்கூடாது, எங்களுக்கு தடை. அது திருப்பி கூப்பிட்டு அணி திரட்டி ஒன்னா நிறுத்தது, நாங்க சந்திப்பதே பிரச்சனை. முதல்ல நீங்க உங்களுக்கு ஊடகத்துல பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட எவ்வளவு காலங்கள் தடை விதிக்கப்பட்டுருச்சு? 1 மாசம் தடை விதிச்சு நாங்க போய் பேசுறதே பிரச்சனை. அப்புறம் எங்களுக்கு நீங்க தானே அவங்களுக்காக பேசுறீங்க, நீங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு செக் வச்சாங்களா? ஆமா. இப்ப நான் வந்து 2021 நான் தான் மனுதார், சங்கத்தினுடைய மாநில தலைவர் மனுதார். 753 ரூபா கொடுத்த தீர்மானத்திலையும் எங்க மனு, உடைப்பொறுமையகத்தோட மனு, ரிட் பெட்டிஷன் நம்பர் 8281/2021 தான் போடுறாங்க. இப்போ பேசுவதற்கே தடைனா இந்த காலகட்டத்துக்குள்ள அவதூறுகளை பரப்புது. அப்படின்னா வந்து எதிர்கட்சி ஆளு இவர் சங்கி, இவர் வந்து விஜய் ஆளு, எடப்பாடி ஆளு, இவங்க கிட்ட சீமானா, இவங்க கிட்ட காசுலாம் வாங்கிட்டாங்க, இப்படி ஒரு பிம்பத்தை எதிர்கட்சி தனிப்பட்ட வகையில கட்டமைப்புது. தொழிலாளிகிட்ட பணம் வாங்கிட்டாங்க, அதுக்காக நிக்கிறாங்க. மோசமான ஒரு பிரச்சாரத்தை, ஊடகத்தை கட்டமைப்பதுன்றத வந்து நாங்க அந்த அமைதியா இருந்தோம்ல, நான் கோர்ட்டு தீர்ப்பு கட்டுப்பட்டு இருந்தோம், இதை செய்யறது. அப்புறம் சம்மன் கொடுக்கறது, பெரியமேடு ஸ்டேஷன் வான்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நம்மளை கூட்டு போறது. அங்க போனா காலையில சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறது. நேத்து சேதி சம்மனை கொடுத்து அன்னைக்கு கொடுத்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு வாங்குறது. அப்புறம் 50க்கு மேற்பட்ட கேள்விகள். உங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு இந்த 13 நாள், பணம் ஏது, உங்க அக்கௌண்ட் புக்குங்க என்ன, உங்களோட சங்கத்தினுடைய அக்கௌண்ட் புக் என்ன, சம்பந்தமே இல்லாம மன ரீதியான 13 நாட்கள் எப்படி எந்த பொருளாதார அடிப்படையில் நீங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. அப்புறம் உங்க சங்கத்துக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்னா ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஃபண்ட் வர்ற மாதிரியும், எதிர்கட்சிகளுக்கான ஃபண்ட்ல இருந்து ஏதோ போராட்டம் நடத்துற மாதிரி பொய்யான ஒரு கேவலமான அவதூறு பிரச்சாரங்களை கொண்டு வருது. மன ரீதியா சோர்வடைய வைப்பது. இதற்கெல்லாம் கேள்வி கேட்டு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் நான் அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கெல்லாம் எல்லா கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு விஷயம் கிளியரா, நேத்து தேதி போட்டு நீங்க சம்மன் கொடுக்குறீங்க, என்னை கூப்பிட்டு நீ விசாரிக்கிறது, நீ 2 மணிக்கு கொடுத்து நீ நேத்து தேதி 11 மணிக்கு சம்மன் கொடுத்து போ, அதுலயே எழுதுற, நீங்க இப்படி கொடுத்து எழுதுறீங்க, நான் அதை எதிர்ப்போட இதுல கையெழுத்து போடுறேன். சாயங்காலம் இருக்க சேர்ந்து திருப்பி கோர்ட்ல போய் சொன்ன பிறகுதான் விடிக்கிறாங்க. அவங்க திட்டமே என்னன்னா, இந்த 13 கேஸ்லயும் ஒரு கேஸ்க்கு 5 நாள் போலீஸ் ஸ்டேஷனை சுத்த வைக்கணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார வைக்கணும். உட்கார வச்சோம்னா இவங்க திருப்பி அடுத்த போராட்டம் வெளியே போக மாட்டாங்க. அப்படின்னா ஒரு மோசமான மன ரீதியான துன்புறுத்தல தலைமை தாங்கிறவங்களுக்கு கொடுக்குறது. அதுலேருந்து மீண்டு வெளியில வர்றது என்ன பிளான் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தொழிலாளிங்க ஒரு 13 பெண்கள் முதல்ல எல்லா இடத்துக்கும் போய் உழைப்பாளர் சிலைக்கு போறாங்க, மனு கொடுங்க, மணியம்மை சிலை, அம்பேத்கர் சிலை,
ஒரு சிலை ரீதியா எல்லா இடத்துலயும் போய் சிலைகளுக்கு மனு கொடுக்குறது. சிலைகளுக்கு மனு கொடு, அந்த இடத்துல எல்லாத்தையும் கை செய்யறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி காலவரற்ற உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சு கொருக்குப்பேட்டையில உட்காரோம். ஒண்ணுமே இல்லை, வீட்டுல அமைதியான முறையில் உட்கார, வேற எதுவுமே செய்யல. நீங்க உட்காரக்கூடாது. நான் பதிலுக்கு என்ன கேட்டேன்னா, சசிகாந்த் செந்திலுக்கு கூட்டணியில் இருக்க காங்கிரஸ்காருக்கு அனுமதி இருக்கு, அவருக்கு 5 நாள் கொடுத்துருங்க, எல்லாரும் போய் தலைவர் ஆதரவு கொடுக்குறாங்க, போஸ்டர் ஒட்டுறீங்க, கூட்டணி கட்சிகள்லாம் போய் வாழ்த்து சொல்றாங்க. நாங்க தூய்மை பண்ண வீட்டுல உட்காந்தா என்ன பிரச்சனை? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ராம்லீலா மைதானத்துல கேஸ்ல தூங்குவதற்கு உரிமை இருக்கு, கண் சிமிட்டுவதற்கு உரிமை இருக்கு. தூங்குற நேரம் எவ்வளவு முக்கியம்? எங்களை 12 மணிக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணதே தப்பு. தூங்குற நேரத்துல பண்ணக்கூடாது, தூங்குறது எவ்வளவு முக்கியம்னு ராம்லீலா மைதான் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. காலவரற்ற உண்ணாநிலை போராட்டம் சரியான சொல்லுது தியாகு தீர்ப்புல சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழ் வடக்காடு மொழி தீர்ப்புல ஆனந்த வெங்கடேஷ் அவருடைய தீர்ப்பு காலவரற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்தலாம் சொல்லி அனுமதியே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது அனுமதிக்கப்பட்ட இடம். இவ்வளவு முன்னுதாரணங்கள் இருந்தும் தூய்மை பணியாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க. நான் சொல்றது பொது இடத்துல. நீங்க காவல்துறை ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருக்கலாம், வள்ளுவர் கூடத்துல. நாங்க அது கூட இல்ல, நாங்க எங்க வீடு, சொந்த வீட்டுல கூட இருக்க முடியும், வீடு அலுவலகம். காவல்துறைன்னா நீ வீட்டுக்குள்ள பூட்டு போட்டு நீ சாப்பிடாம கூட உக்காரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாரும் உன்னை பார்க்க கூடாது. அப்போ வீட்டுல அனுமதி மறுத்தனால்தான் வெளியில உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நட் ரோட்ல விட்டாங்க பெண்களை. இந்த 13 பெண்களை திருப்பி காலைல போய் உண்ணாவிரதம் உட்காருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணி எடுத்துட்டு மவுண்ட் ரோட்ல விடுவாங்க, கார்பரேஷன் வாசல் இருப்பாங்க, வண்ணாரப்பேட்டில் விட்டு போயிடுவாங்க. நீ இறங்கி போட்டு. இந்த 5 நாள் தாண்டியும் போராட்டம் நடந்தது. அன்னைக்கு நடந்த பிறகு 5 நாள் தொடர்ச்சானது. அதுக்கு பிறகு கார்பரேஷன்ல மனு கொடுக்கறது, சட்டமன்றத்துக்கு முன்னாடி போறது, எம்எல்ஏ ஹாஸ்டல் முன்னாடி போய் மனு கொடுப்பது, எல்லா வார்டுகள்லையும் 5-6 மன்றத்துல மேயர் வார்டு உட்பட எல்லா வார்டுலையும் போய் கவுன்சிலர்கிட்ட மனு கொடுப்பது. தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட போராட்டங்கள். எந்த போராட்டத்திலுமே யாரும் பேச்சுவார்த்தைக்கு முன் வரல. ஒரு பக்கம் கள போராட்டங்கள் இப்படி பல்வேறு வகையில் நடத்திட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டங்கள் எந்த லெவல்ல இருக்கு? சட்ட ரீதியான போராட்டம் எங்களுக்கு ஒன் மேன் கமிஷன் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் அவர்கள் விசாரிக்கணும். தொழிலாளர் மீது, பெண் தொழிலாளர் மீது தாக்கப்படுது. குறிப்பா இவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தல் இருக்காங்க, நாங்க புகார்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வழக்கு. இன்னொரு வழக்கு வழக்கறிஞர்லாம் தாக்கினாங்க. லா ஸ்டூடெண்ட் வளர்மதி தாக்கியிருக்காங்க, ஆர்த்தி வழக்கறிஞர் தாக்கி நைட்டு வரைக்கும் வச்சு அடிச்சிருக்காங்க. வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு, என் மீது உட்பட துன்புறுத்தல். இது சம்பந்தமா போலீஸ் ஒரு வருஷம் சொல்றாங்க, ஒரு வருஷம் சொல்றாங்க. நீதிபதி விசாரிக்கணும். 2 நீதிபதி எங்களுக்கு கமிஷன் போட்டாங்க, 2 நீதிபதி ஸ்டே கொடுத்தாங்க. தலைமை நீதிபதி திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இதெல்லாம் தாக்கப்பட்ட வழக்கு, உங்க கைது செய்யப்பட்ட சம்பந்தமான வழக்கு, இவங்க பணி நிரந்தரம் தொடர்பான வழக்கு என்ன ஆச்சு, எந்த நிலைமையில இருக்கு? பணி நிரந்தரப்பட்ட வழக்கு இன்னைக்கு பெஞ்ச் லீவு, இன்னைக்கு வரல. ஒரு தொழில் தீர்ப்பாயத்தில் நடக்கிற கேஸ்ல நாங்க மனு போட்டோம், அவங்க பதில் போட்டாங்க. இப்ப மறுப்புரை நீங்க ஃபைல் பண்றோம். எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கு நடுவில் முக்கியமான வழக்கா எங்களுக்கு அடுத்த கட்ட நாங்க போராட்டம் போறதுக்கு புதன்கிழமை நாங்க எங்க அலுவலகத்துல உண்ணாநிலை போராட்டம் 4 பேர் நடத்துறோம். காலவரற்ற போராட்டம், போலீஸ் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதை எல்லாத்தையும் நாங்க சொன்ன சப்மிஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அவங்க ஆபீஸ்ல உட்காந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 பெண்கள் உட்கார்றான்றாங்க, 4 பேர் தான் உட்கார்ந்தா என்ன பிரச்சனை? புதன்கிழமை மதியத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப இந்த புதன்கிழமை நாளை மறுநாள் இந்த வழக்கு தீர்ப்புக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். காத்துனா காலவரையற்ற தொடர் உண்ணாநிலை போராட்டம் நடக்கும். திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் பேசணும்னு நினைக்கிறோம். அதுலயும் குறிப்பா நாங்க நடத்துற போராட்டத்துல கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்துறோம். அவங்க எம்எல்ஏ மற்றவங்க எல்லாரும் வந்தாங்க, அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, எங்களை ஒரு கட்சி சார்பாக நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆலோசகர், கரூர் விஷயத்துக்கு அவங்க பார்த்துட்டு போறாங்க. விஜய் இவர் தான் ஆலோசகர், சேர்ந்து தான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிலாம் போன 2 நாள்ல உடனே ஒரு பொய் கட்டமைப்பு காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் பதிவு போடுறாங்க. யாரு? விஜய் கட்சிக்கு நீங்க ஆலோசகர்ன்றாங்களா? தலைமை ஆலோசகர் இவர் தான் இந்த போராட்டம் லீட் பண்றாரு. செய்திகளை உடனே கசிய விடுறது. இது எதன் அடிப்படையில்? நீங்க போய் விஜயை சந்திச்சு வந்துட்டீங்களா? அதன் அடிப்படையிலையா? அது சந்திச்சது 2.5 மாசம் முன்னாடி. அது பொதுவா எல்லார்ட்டையும் நாங்க ஆதரவு கேட்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் இது பக்கம் ஆதரவு நிக்கிறாங்கன்னு பொறுத்துக்க முடியாம இந்த பிரச்சனை போய் சால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு, கூட்டணி கட்சியில ஒருத்தர் விடாம எங்களுக்கு ஆதரவு, எல்லாரும் எங்க கூட்டத்துல கலந்துக்கிறேன். நான் சொல்றது இப்ப 90 நாள் தாண்டி நடந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு போனாங்க. எங்களுக்கு எல்லாருமே ஆதரவு. ஆளுநர் ரவி மட்டும் தான் தனியா இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் சொல்ற முதல்வர் தனியா நிக்கிறார். பாக்கி எல்லாருமே எங்க பக்கம் தானே. என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, இவங்க எதிர்கட்சிக்கு வேண்டப்பட்டவன் காமிச்சா இவரோட ஆளு, தப்பி தவறி பேசக்கூடாது, இவங்க பேச்சுவார்த்தை முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையை திசை திருப்பாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை விரும்பல. ஒரு பக்கம் கள போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. இப்படி எல்லா பக்கமும் ஆதரவு இருந்தும் இன்னொரு பக்கம் நீங்க தொடர்ச்சியா போராட்டங்களை முன்னெடுத்தும் இது ஒரு தீர்வுக்கே வரலையே. என்ன சொல்றாங்க? இப்போ வரையும் அரசாங்க தரப்புல இருந்து உங்கள்ட்ட என்ன பேசியிருக்காங்க? ஏதாவது இறங்கி வந்திருக்காங்களா? இதுல ஏதாவது தீர்வு கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள் தெரியுதா? இப்போ என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே இதுக்குண்டான எதிர்ப்பு குரல் வரதான் நாங்க கேள்விப்படுறோம். இந்த பிரச்சனை எதுக்கு இழுக்கணும், வடசென்னையில் எதுக்கு இழுக்கணும், இந்த மக்கள்லாம் நம்ம ஓட்டு போட்ட மக்கள் தானே, ஏன் பண்ணுன்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேள்வி எழுப்புறாம நாங்க கேட்கறோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க அப்படிதான் கேள்விப்படுறோம். இதுக்கு இடையூறாகவும் தொடர்ந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஒரு துறை சேர்ந்த அமைச்சர் மட்டும்தான் இதை முழுக்க முழுக்க தடுத்து வைக்கிறான்ற மாதிரி நாங்க செய்தி கேள்விப்படுறோம். திமுகவுடைய எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் யார், எந்த அமைச்சர் உங்களுக்கு எதிராக இருக்காரு? ஆரம்பத்தில இருந்தே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் தான் சேகர் பாபு. மதிப்பிற்குரிய சேகர் பாபு அவர்கள் தான் தொடர்ந்து எங்களுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறது அவர்தான். அப்படி உங்களுக்கு எதிராக அவர் இருக்கணும்ன்ற தேவை என்ன இருக்கு? ஏன் தொடர்ச்சியா ஏன்னா வட சென்னையை சேர்ந்தவர் தான் அவரு, அந்த மக்களோட ஒன்றோட கலந்தவர் தான் அவர். ஏன் தொடர்ச்சியா உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டிய தேவை இருக்கு? பேச்சுவார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழலுக்கு ஏன் அவர் வரவே இல்லை? சார், இந்த ப்ராஜெக்ட் 2700 கோடி ரூபாய் 10 வருஷத்துக்கு. இப்போ 5 மண்டலம் அறிவிச்சாங்க. 5 மண்டலத்துல இப்போ 3 மண்டலம் நின்று போச்சு இந்த போராட்டம் நடக்கிறதுனால. ஸோ இப்போ கான்ட்ராக்டர் மூலமா 2700 கோடி வரும்னா, தேர்தல் வர நேரத்துல யார் செலவு பண்ணுவாங்க, யார் டொனேஷன் கொடுப்பாங்கன்றது வெளிப்படையானது. ஒன்றும் பெரிய சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யார் பக்கம் நிக்கிறோன்றதை காட்டணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப நான் எடுத்துட்டோம். நீங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர தேவையில்லை. ஆனா சென்னையில நான் தீர்மானிக்கிறது தான் எல்லான்ற மாதிரி அவர் உட்கார்றாரு, இதுல தலையிடுறாரு, இதுல நான் இருப்பேன்ற மாதிரி கொண்டு வர அவர் தலையிட தேவையில்லை. ரெண்டாவது, அவர் துறையை சேர்ந்தவங்களுக்கு ஜனவரியில 2500 பேர் பணி நிரந்தரம் பண்றாரு அறநிலையத்துறை. இப்ப நீங்க உங்க துறையில இருக்கிறவங்கள நீங்க பண்ணலாம். நாங்க தான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறோம். கோயிலுக்கு வேலை செஞ்சா சுத்தம், குப்பையெல்லாம் அசுத்தமா? இப்ப எங்க பீரியட்ல கோயில்லாம் மூடின போது நாங்க வேலை செஞ்சோம். எங்களுக்கு பணி நிரந்தரன்ற விஷயத்த எங்களுக்கு உண்டான விஷயத்த செய்யணும். அறநிலைத்துறை செய்ய முடியும்னா எங்களுக்கு ஏன் செய்ய முடியாது? அப்ப உங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் நீ செய்வீங்க, உங்க டிபார்ட்மெண்ட் இல்லாதவங்க வெளியே நிக்கணும் பாப்பீங்களா? நீங்க இதுல இருந்து வெளியில வாங்க. இந்த மக்கள் எங்கிருந்து வந்தவங்க, பூர்வ குடிகள் மத்தில இருந்து வரணும். இந்த பார்வையை கொஞ்சம் மாத்திக்கணும் நாங்க நினைக்கிறோம். ஆனா தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி திமுகலே நிறைய அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்கோ இவங்களை வெளியில வைக்கணுன்றதோ, இவங்களை துன்புறுத்தணுன்றதோ, ஒரு நாள் பசிப்பட்டுல இருக்கிறதோ விருப்பம் இல்லைன்றதை நாங்க ஃபீல் பண்றோம். இவ்வளவு விருப்பம் இல்லைனாலும் அமைச்சர் சேகர் பாபு மீறி இதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நிச்சயமா அந்த சூழல் தான் உடையணும்னு நினைக்கிறோம். நாங்க என்னன்னா, முதல்வர் அவர்கள் திறந்த மனதோட, நீங்க ஒண்ணு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி, நான் ஏதாவது சுயநலமா இருந்தாலோ பிரச்சனை தான் என்ன நீங்க கேள்வி கேட்கலான்னு நீங்க சொன்னீங்க. நாங்க இப்போ உங்களை நாங்க வேற எதுவுமே கேட்கல, நீங்க கொடுத்த கடிதம் படி கேட்கிறோம். ரெண்டாவது, எங்க வேலையை கேட்கிறோம். நாங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையில இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக போராட்டத்தில் இறங்கினவங்க இல்லை. வேலை போச்சு, எங்களுக்கு வேலை வேணுன்றதுக்காக போராட்டத்தில் இறங்கினவங்க. எங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு நீங்க முன் ஏன் இப்போ 3 மண்டலம் நின்று போச்சு, 3 மண்டலம் நின்று போச்சு. இப்போ நாங்க போராட்டம் நடக்கிறோம், என்னென்ன அடுத்தடுத்த விளைவு, எங்களோட வெற்றிகள் என்னென்ன இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 13 நாள் உட்காந்தோம், 15 நாள் அரெஸ்ட் பண்றாங்க, 14 நைட்ல விட்டாங்க, 15ஆம் தேதி காலையில முதல்வர் என்ன, எல்லாரும் காலைல சாப்பாடு கொடுப்போம், படிப்படியா சென்னை மாநகராட்சி ஆரம்பிப்போம், காலையில உணவு கொடுப்போம் அறிவிக்கிறாங்க, வீடு கொடுப்போம் அறிவிக்கிறாங்க. அடுத்து உழைப்பாளர் சிறையில் போராட்டம் நடக்குது, 3 வேளை சாப்பாடு கொடுப்போம் அறிவிக்கிறாங்க. அடுத்து நாங்க போராட்டம் கேள்வி எழுப்போம், சம்பளம் கொடுக்கல, எங்க 565 ரூபாய் 761 ரூபாய் இந்த 2 மண்டலத்துக்கு கொடுப்போம் அறிவிக்கிறாங்க. 761 ரூபாய் இங்க மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, பாக்கி இருக்கிற கார்பரேஷன்லேயே கொடுக்கலன்னு கேட்கறோம். இந்த 14-10 தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, 565ல 761 ரூபாய் எல்லா மண்டலத்துக்கும் கொடுக்க தீர்மானம். அதுவும் பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு கார்பரேஷனோட ஃபண்ட் ஏன் கொடுக்கணும், அவங்கள கொடுக்க சொல்லணும். ராம்கி கொடு, அர்பேசர் சுமித் கொடுன்னு சொல்லலாம். மீதி இருக்க 200 ரூபாய் இவங்க தராங்களா? கவர்மெண்ட் தரப்போகுது. கவர்மெண்ட் தராங்க. கவர்மெண்ட் ஒருத்தன் லாபம் சம்பாதிக்கிறது எது கொடுக்கணும், அந்த சம்பளத்தை எங்களுக்கே கொடுத்துடலாம். அப்புறம் 3 வேளை சாப்பாடு 3 ஷிஃப்ட்டுக்கு, அதுக்கு 186 கோடி, இதுக்கு 150 கோடி. யார் பணம்? நீங்க 3 வேளை சாப்பாடு கொடுக்குறது என் வேலை கேட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு யாருமே கேட்கல. பொதுவெளியில பார்த்தோம்னா, நீங்க 13 நாட்கள் முன்னெடுத்த போராட்டத்துக்கு பிறகு இது மாதிரியான ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒரு இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறின மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ நீங்க அந்த வீட்டுக்கு அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஸோ இப்போ இவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு தோட்டம்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நீங்க பேட்டி கொடுத்தீங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம். அதற்கு பிறகு வேற எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கலையா? இந்த திட்டங்கள், அதாவது இந்த நலத்திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த திட்டம் வந்தாலும் ஜனங்களுடைய பணம்,
யாரு தனிப்பட்ட காசு கிடையாது, ஒருத்தரோட வீட்டு சொத்தெல்லாம் கிடையாது. எந்த திட்டம் வந்தாலும் வாங்கிக்கிற நிலைமையில தான் ஜனங்க இருக்காங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் அடிப்படை என்ன வேணும், நாங்க மேதின பார்க்கு போய் உட்காந்து அடிச்சு அரெஸ்ட் பண்றீங்க, அடுத்த நாளே ஒரு செய்தி, ஒரு செயின் காணாம போச்சு, தூய்மை பணியாளர் கூட்டு துணை முதல்வர் பாராட்டினார். நாங்க உழைப்பாளர் செல்ல போய் போராடுறோம், 3 வேளை சாப்பாடுன்னு அறிவிச்சாங்க. நாங்க கஷ்டப்பட்டு தொழிலாளர்லாம் சேர்ந்து அரிசி கொடுப்போம், உடனே துணை முதல்வர் எல்லாருக்கும் அரிசி கொடுக்குற உதயத்திட்ட நாங்க ஒன்று எடுத்தோம்னா இன்னொன்று எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஊடக தரப்போ மற்ற தரப்பு பெரிய லெவல் இருக்காது, எங்களோட வீச்சு கம்மி தான். ஆனா நாங்க ஒரு நடவடிக்கைக்கும் பதில் நடவடிக்கை இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே கையில் எடுக்குது. அப்ப நான் எதை செய்யணுமோ, ஒன்று 65,000 பேர் தூய்மை காவலர் இருக்காங்க, நாங்க எங்களுக்கு மட்டும் பேசல, அந்த 65,000 ஊராட்சியில பணிபுரியவங்களோட சம்பளம் 12,750 ரூபாய், 5,000 ரூபாய் தராங்க. பாதி காசு கூட கிடையாது. நீங்க ஆவடி தாம்பரம் மாநகரத்துல 10,000 12,000 ரூபாய் ஒரு தொழிலாளி தரையில சாதாரணமா 2 லட்சத்து 3 லட்சம் வரைக்கும் சம்பள திருட்டு நடந்திருக்கு தூய்மை காவலர்கள். ஆமா, என்ன சொல்ற, சம்பள திருட்டு தூய்மை காவலர் மட்டும் இல்ல, நகராட்சி, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்துல பாதி கூட தரப்படுறது இல்லை. ஆமா, இப்ப 760 ரூபாய் இங்க நாங்க சண்டை போட்டு போராடி வாங்கின காசு, கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு, அதனாலதான் எங்களை அழிக்கணும்ன்றது. நாங்க தொடர்ந்து நீடிச்சா எங்க குரல் இங்க சென்னை மாநகராட்சி எல்லாருக்கும் இந்த சம்பளம் வரும்ன்றதும், தமிழ்நாடு முழுக்க இந்த குரல் போகக்கூடாதுன்னா எங்களை அழிச்சோன்னா நடக்கும்ன்றதுதான் அவங்களோட திட்டம். நான் கேட்கறது என்ன, சம்பளத்தை கொடுங்க, எங்களுக்கு நீங்க சொன்ன பணி எந்திர வாக்குறுதி கொடுங்க, நாங்களே சாப்பிட்டுப்போம், ஒரு யாருக்கும் பிரச்சனை இல்லை. 2வது இன்னொரு கேள்வி நாங்க கவர்மெண்ட் கேட்கணுன்றது முன்மதியா இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் நீங்க தூய்மை பணியாளரை பத்தி என்ன வாக்குறுதி கொடுப்பீங்கன்றதுக்கு கிளியர் ஆயிடுங்க. நான் பணியந்திரம் கொடுப்பேன்னு சொல்ல போறீங்களா இல்லையா, குறைந்தபட்ச சம்பளம் கொடுப்பேன்னு சொல்ல போறீங்களா இல்லையா, அதை சொல்லுங்க. கடந்த தேர்தலையும் அதானே சொன்னாங்க. இப்ப இந்த தேர்தலில் இல்லை கொடுக்க மாட்டேன்னா சொல்லுங்க. நான் என்ன கேட்கறோம், நான் அதை கேட்டுதான் நிக்கிறோம். எங்க போராட்டம் எதை நோக்கி நடக்குது, ஒரே விஷயம், நீங்க கொடுத்த கடிதம், எங்களை ஸ்பெசிபிக்கா பணியந்திரப்படுத்தணும்னு சொன்ன நீங்க கொடுத்த கடிதம், நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, இதை தான் நாங்க கேட்கிறோம். இப்ப நீங்க வரக்கூடிய தேர்தலில் தூய்மை பணியை பத்தி என்ன சொல்ல போறீங்க, ஒண்ணு நாங்கெல்லாம் பணியந்திரப்படுத்த மாட்டேன், இவங்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல போறீங்களா, சொல்லுவீங்களா? அதை நீங்க இப்ப செஞ்சுட்டு போலாம்ல. நான் என்ன கேட்கிறேன், ஓகே நீ பணியந்திரம் கூட கொடுக்கல, செஞ்ச வேலையை எங்க வேலையை நீங்க கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து இந்த ஆட்சியில 5 மண்டலம் தனியார் போகாம இருந்துச்சு, 3 நிறுத்திட்டீங்க. நாங்க 3 மண்டலம் தனியார் போறது நாங்க தான் நிறுத்திருக்கோம், அவங்க நிறுத்தல. அவங்க போராட்டத்தின் விளைவா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க போராட்டங்களோட வெற்றி லைனா சொல்ல முடியும். 3 வேளை சாப்பாடு, 1 வேளை சாப்பாடு, வீடு அறிவிப்பு, 761 சம்பளம், 3 மண்டலம் தனியாருக்கு இல்ல. இது இந்த போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிகள். இந்த போராட்டத்தின் விளைவு இவ்வளவு அறிவிப்புகள் வந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல. ஆனா அந்த போராடுற மக்களுக்கு எதுவுமே நடக்கலையே. இவங்க தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. இவங்க எந்த நம்பிக்கையில தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, மத்தவங்க எல்லாரும் போராட்டத்துல இறங்கிடக்கூடாது ஆதரவானதுக்காக இந்த அறிவிப்புலாம். சென்னையில இருக்க கான்ட்ராக்ட் தொழிலாளர்லாம் போராட்டத்துக்கு வந்துடக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்து ஏன்னா எல்லாத்தையும் பரவுச்சு, எல்லா இடத்தையும் போராட்டம் ரைஸ் ஆச்சு. அதை அடக்கிறதுக்கு தூய்மை பணியாளர் எல்லாமே களத்துல வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அறிவிப்புகளை எங்களோட அவங்க பிரிக்கணும். ஆனால் எங்களுடைய ஓட்டம் தான் எல்லாருக்கும். அவன் இன்னைக்கு போனா ஊராட்சியில மிரட்டுறாங்க, நாளிலேருந்து வேலை இருக்காது, சம்பளம் இருக்காது, இவங்களை போல வெளியே நிக்கணும். என்ன பண்ணுவான், கூலி வாங்கி தான் சம்பாதிங்க, ஒரு நாள் சம்பளத்தை சம்பளம். அந்த தொழிலாளி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மீது பழி சொல்றதை விட நாங்க நினைக்கிறோம்னா, ஓகே நாங்க வெளியே வந்துட்டோம், எல்லாருக்கும் உண்டான உரிமை எங்க உரிமையோட சேர்த்து கிடைக்கிற வரைக்கும் நாங்க நிற்போம். இப்போ சக தொழிலாளி மீது அன்பு செலுத்தணும், அவங்களுக்காக நிக்கணும். நாங்க வந்து எங்க போராட்டம் எங்களது மட்டும் கிடையாது, இந்த 2 மண்டலம் தனியார் போகக்கூடாதுன்றது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க ஒரு தூய்மை பணியாளர் இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேறணும் தான் எங்க மைய நோக்கம். அதனாலதான் நாங்க இவ்வளவு நாள் நிக்க முடியுது. எங்க பிரச்சனை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க தூய்மை காவலுக்கு, அப்புறம் அனைத்து சங்க தொழிலாளிக்கும் நாங்க எங்களுக்கு என்னன்னா, எங்க சங்க போராட்டத்தை தூய்மை பணியாளருக்கும் நல்லது நடக்கணும், அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணுன்றதான் கோரிக்கையா இருக்கு. அதை தாண்டி இப்ப தனிப்பட்ட வகையில என்னென்ன அச்சுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுதா? ஒரு பக்கம் மினிஸ்டர் சேகர் பாபுடைய தலையீடு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் கடந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன விதமான அச்சுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்படுது? எனக்கு என் செய்தி எனக்கு காதுக்கு வர வரைக்கும் இதுல தொடர்ந்து தலையிடக்கூடாது, நிறைய பொய் கேஸ் போட்டு உள்ள நேரடியா யாரும் நேரடியா பேச மாட்டாங்க. எனக்கு நடுவில் தெரிஞ்சவங்க மூலமா தான் எனக்கு தகவல் வரும், பேசுவாங்க. நான் அங்க ஸ்பாட்ல 13 நாள் இருக்கும் போதே உள்ளுக்குள்ள வேற சங்க ஆளுங்கெல்லாம் கூட்டம் அமைச்சரும் போட்டிருக்காரு. அவரு கூட்டம் போட்டு வெளியில வந்து பேசுற செய்திகள் என்னன்னா, நாங்க இந்த டேட்டுக்கு பிறகு வந்து இவரை விட்டு வைக்க மாட்டோம், நாங்க வந்து தனியா தொழிலாளிகிட்ட தனியா கட்டம் கட்டுவோம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாருங்க, அவர் எப்படி போராட்டத்தை லீட் பண்றாரு பார்த்துருவோம், செஞ்சிருவோம், என்ன நடக்கும்னு பாருங்க அப்படின்னு நிறைய பொய் வழக்கு போட்டு உள்ள வச்சிருவோம், ரொம்ப நாள் வெளியே வைக்க மாட்டோம் இப்படின்ற அச்சுறுத்தல்கள் எல்லாமே இருந்தது. நாங்க அப்பயே நான் தொழிலாளிகிட்ட போய் சொல்லிட்டோம், எங்களை அடிக்கலாம், இல்லை பொய் கேஸ் போடலாம், இல்லை எங்களை என்ன வேணா செய்யலாம், எது என்ன எங்களை செஞ்சாலும், நாங்கள் ஜெயிலே போனாலும்
நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, நீதிக்கான போராட்டம் நடத்தணும். நாங்க முன்னாடியே எங்களுக்கு அங்க வந்த மிரட்டலே நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் இந்த போராட்டம் இந்த பின்னாடி இருக்கிற காலகட்டத்துல கான்ட்ராக்ட் மூலமா சந்திப்பு கேட்கலாமான்னு ஒரு சந்திப்பு வந்துச்சு, ஒரு அழைப்பு. நாங்க ஆரம்பத்தை நிராகரிச்சிட்டோம். அது என்னது கான்ட்ராக்ட் மூலமா சந்திப்பு? கான்ட்ராக்டர் நேரடியா பார்க்கணும். அவரோட சந்திக்க வைக்கணும். ஆமா, இது வந்து மண்டலம் 4, 8 தனியார் போறது. இந்த மண்டலத்துக்கு இல்ல, புதுசா கான்ட்ராக்ட் போறதுக்கு. நாளை இவங்க தான் வந்து எதனா தொந்தரவு பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. நேரடியா பார்க்கலாமான்னு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ஆரம்ப தேதியில நிராகரிச்சிட்டோம். புது கான்ட்ராக்டா இல்ல ஏற்கனவே உள்ள ராம்கி நிறுவனத்தோடைய இல்ல, கான்ட்ராக்டர் டெண்டர் விட போறாங்க. ஓகே. விடுறதுக்கு முன்னாடியே ராம்கி, அர்பேசர் சுமித், திருச்சியில இருந்து ஒரு கான்ட்ராக்டர், வேறு கான்ட்ராக்டர், இவங்க எல்லாரையும் கூடி கான்ட்ராக்டர்ல ஒரு செட்டு நேர்ல வந்து பார்ப்பதற்கு உண்டான அழைப்பு. பேசிடலாம், பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கலான்னு. நம்ம அது ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது, நாங்க இதுக்கெல்லாம் ஈடுபடுறாதுன்னு கிடையாது அப்படின்றத கிளியர் பண்ணிட்டோம். முதல் 13 நாட்கள்ல மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் இருந்துச்சு. ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டத்தினால எல்லா தரப்பினரும் வந்தாங்க. பொதுமக்கள் ஆரம்பிச்சு, சமூக ஆர்வலர் ஆரம்பிச்சு, திரைப்பட நடிகர்கள் வரை எல்லாருமே வந்தாங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆதரவுன்றது மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய போராட்டம் பேசப்பட்டுச்சு. ஆனா அதற்கு பிறகு பெரிய அளவில் அந்த ஊடக வெளிச்சம் இல்லை. நீங்க ஆனாலும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையில, எந்த நம்பிக்கையில நீங்க அதை? இப்போ 97வது நாள்ல வங்கக்கடல் போராட்டம் எல்லா ஊடகங்களும் பத்திரிகையில செய்தியா தான் இருக்கு. அது வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, உயிரை பணைய வைக்கிறாங்க, இல்ல வேற எதனா பண்ணாங்கன்னா ஹைட் நிறைய வியூஸ் கிடைக்கும்ன்ற அடிப்படையிலையும் வருது, நலன்லையும் வருது, தூய்மை பணியாளர் மேல அக்கறையிலையும் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய வியூஸ் வரும்ன்ற அடிப்படையிலையும் போடுறாங்க. அப்போ உயிரை பணைய வச்சு போராடினா தான் எங்க செய்திலாம் வரும். இவ்வளவு நாள் போராட்டம் 100 நாளும் கணக்குல எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்காக யாரும் போராடல. போராட்டத்துல அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில அடையாளப்படுத்தணும். ஆமா, கவர்மெண்ட் திருப்பி பார்க்க வைக்கணும்னா எல்லா அடையாளமும் தான் வேணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போராட்டத்துல நாங்க சங்கம் வந்து உயிரை பணைய வைக்கிற விஷயத்த நாங்க வலியுறுத்துறது இல்லை. நாங்க ஆபத்து வந்து நாளைக்கு அந்த ஆபத்து என்னன்னா நாங்க சொல்லணும், துன்பத்துக்கு உள்ளாயிடுவோம். நீங்க அன்னைக்கு இயல்பாவே தொழிலாளிங்க வந்து நாங்க தீக்குழி போடுறாங்க. நேத்து போட்ட கூட்டத்திலையும் ஒரு பெரிய செக்ஷன் நாங்க அடுத்து தீக்குழி போராட்டம் நடத்த போறோம் பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. இன்னும் இதுக்காக சொல்ல ஃபேமஸ் ஆகணும், மனநல ஊத்தி மீடியாவில் வரும் அப்படிலாம் இல்லை. நிஜமாவே மனசார நாங்க ஒரு நாள் பசி பட்டில வேதனை இருக்கோம், நான் கொளுத்திப்போன்னு சொல்றாங்க. சங்கம் தான் தடுத்து வைக்குது. சங்கம் இது போன்ற போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க, நம்ம போராடுவோம், எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் நியாயம் கேட்க வைப்போம், இந்த கோரிக்கை எடுத்துன்னு போயிடுவோம். சட்டமன்றத்தில் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு சட்டமன்றத்தில் பேச வச்சோம். கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட என் கோரிக்கையை பேச வச்சோம். பேசுவாங்க, நல்ல முறையில் ஏதாவது சமாதானம் வந்து முடியுதான்னு நம்ம பார்ப்போம். நம்ம கார்பரேஷன் வேலைன்றது பிரதானம். ராம்கிக்கு போக மாட்டோம் எக்காரணம் கொண்டும், நின்று பார்ப்போன்றதுல நம்ம வந்து உறுதியா இருக்கு. ஓகே, உங்க கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. தொடர்ச்சியா அது வரையும் உங்களுடைய போராட்டம் அடுத்தடுத்த கட்டம் என்ன வகையில தொடரும், என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? இப்போ வந்து 102வது நாள். நாங்க நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றம் தொடர் போராட்டம் உங்க அலுவலகத்தில் நடக்கிறாங்கன்னா காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம், பெண்கள் உட்காடுறாங்க. நிச்சயமா எங்களுக்கு முழு மனதோட நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் அத்தனையும் நாங்க ஒரே இடத்துல உட்காந்து தொடர்ந்தா 13 நாள் தொடர்ந்தா மறுநாள் தான் எல்லாரும் வந்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்து தொடர்ந்தா திரும்ப 13 நாள் விஷயம் எல்லாத்தினுடைய ஆதரவு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மாற்றத்துக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையை உறுதியா நாங்க நம்புறோம். உறுதியா எல்லாருக்கும் இருக்கு. ஆமா, ஏன்னா அவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின்ற சொல்றாரு, எல்லா கட்சியும் எங்க பக்கம், நீங்க மட்டும்தான் எங்க பக்கம் வராம இருக்கீங்க, நீங்க தூய்மை பணியாளர் பக்கம்னு சொல்லுங்க. கான்ட்ராக்டர் என்னைக்கு வேணா இருப்பாங்க, அவங்க போவாங்க. கான்ட்ராக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே கொடுக்கும் போதே உங்க கான்ட்ராக்டர் கார்பரேஷனோட முடிஞ்சா நீங்க போயிடுவீங்க வேலையை விட்டு. 15 வருஷம் வேலை பார்த்தவனுக்கு ப்ரொபேஷனர் தகுதிகான் பருவநிலை, இவரோட வருஷ சர்வீஸை அழிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4 வருஷம் படிக்கிறாரு, 5 வருஷம் படிக்கிறாரு, MBA படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அதை அழிச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வாங்கினா என்ன ஒத்துப்பாங்களா? இல்லை சர்வீஸ் ஒருத்தர் 10-15 வருஷம் ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தலைமை செயலகம் உட்பட அரசு நிறுவனங்களில் பார்த்துட்டு நீங்களாம் கழிச்சு திருப்பி வாங்கினா ஒத்துப்பாங்களா? சாதாரண விஷயம். 10 நாள் வேலை போட்டால் வேலையை விட்டு வெளியே எடுப்பேன். இப்போ இது போன்ற நிபந்தனைகள் வைப்பது தான் தனியாரில் பாதுகாப்பு கிடையாது. அவன் வைக்கும் போதே ஏன் கான்ட்ராக்ட் முடிஞ்சா வெளியே அனுப்பிச்சிடுவேன், நீ லீவ் போட்டால் வெளியே அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்ல, நான் எந்த இடத்துல கம்பெனி திறந்தாலும் நீ அங்கே போகணும். நான் திருப்பி ஹைதராபாத் அவங்க நிர்ணயிக்கிறதா? ஆமா, டெல்லி அனுப்புவேன், ஜார்க்கண்ட் அனுப்புவேன், பீகார் அனுப்புவேன். ராம்கி இருக்காங்க, நான் ஃபியூச்சர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு போனேன். இந்த தூய்மை பணியாளர் பெருகிறவங்க வீட்டில் வேலை பார்த்தேன், இது கொரோனால உங்களை நம்பி இருந்தவங்க, தேர்தல் வாக்கு நம்பி இருந்த தூக்கி வெளியே தூக்கி அடிப்பான ஒருத்தர் கான்ட்ராக்ட் போடுறான்னா அதை நீங்க ரசிப்பீங்களா? நீங்க முன் வந்து ஈகோ பார்க்காம தொழில் எனக்கு எதிராக நின்றுட்டாங்க. இந்த 4.5 வருஷத்துல ஒரு உறுதி மிக்க பொருள் என்ன ஈகோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒன்று பாருங்களேன், இந்த 4.5 வருஷத்துல பேர் சொல்லுனா 2-3 சம்பவம் தான். ஒன்று கள்ளக்குறிச்சி இருக்கும், கரூர் இருக்கும்,
கண்டிப்பாக நிச்சயமாக தூய்மை பணியாளர் இல்லாமல் எதுவுமே இருக்காது. தூய்மை பணியாளர் தான் தொடரும். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்ததில்லை, இவ்வளோ நாள் நீடிச்சு தொடர்ந்து போராட்டங்களை பல விதங்களையும் கட்டமைச்சு இருக்கிறது, உறுதியோடு இருக்கிறது தூய்மை பணியாளர். பல அரங்கு போராடுறாங்க. நாங்கள் இல்லை சொல்ல நிலத்தில் பல்வேறு விஷயங்கள் பரந்தூர் பல எல்லாம் நடந்தாலும் தொடர்ச்சியாக வீரியமிக்க போராட்டங்கள், சாப்பாடை இழந்துட்டு வேலையே இழந்துட்டு காசு இல்லாமல் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. நீங்கள் எளிய மக்கள், அருந்ததி ஆதிதிராவிடர் அனைத்து சாதி ஏழை பெண்கள், நீங்கள் வெற்றி பெற்றதான். வெற்றியே இல்லை. இது எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. நான் கேட்குறது எதுவுமே வெற்றிலாம் கிடையாது. எங்கள் வேலை. அப்போது ஈகோ பார்க்காம ஓகே எலெக்ஷன் நேரம் நான் உங்களோட நிற்கிறேன், எளிய மக்கள் பக்கம் நிற்கிறேன், நான் கார்பரேஷன் தான் வேலை கேட்டேன், நீ வேலை செய், எங்கள் ஆட்சி இருக்கிறது பாதுகாப்பு. ஒரு லைன் ஒரு வாயை தந்து சொல்லணும். இதுக்கு தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ வலியோட 23 கேஸ் சார், 23 கிரிமினல் கேஸ் பெண்கள் மீது போடப்பட்டிருக்கு. 23 கேஸ், ஒவ்வொருத்தர் மேலையும் 13 வழக்குகள். இல்லை தனித்தனியாக பிரிச்சிருக்கு. சில பேருக்கு 6, சில பேருக்கு எனக்கு 8 ரேங்க் இருக்கு எல்லாருக்கும். அது மாதிரி வழக்குகள் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கப்புறமும் வழக்கு வரும் பொழுது, இதுக்கப்புறம் பல்வேறு வழக்குகள் வரும். எத்தனை 50 வழக்கு வருமா 100 வழக்குமா தெரியாது. அவ்வளோ இந்த ஜனங்களை இப்படி கொடுமைப்படுத்தி இத்தனை வழக்கு போட்டு பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை பேசலாம்ல. யாராவது கார்பரேஷன்லேருந்து அமைச்சர்லேருந்து ஏன் கூப்பிட்டு பேச மாட்டேன்றாங்க? இன்ன வரை யாரும் நாங்கள் பேச ரெடின்றோம். நாங்கள் பேச ரெடி, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிங்க. போக்குவரத்து தொழிலாளர்கிட்ட பேசுறீங்க, உங்கள் கூட்டணியில் இருந்தாங்கன்னா தப்பு இல்லை, பேசி முடிக்கணும். அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்போது பல்கலைக்கழக விஷயம் வந்து தனியார் கல்லூரிகள்லாம் வந்து பல்கலைக்கழக மாற்றத்துலேயும் தீர்மானத்தையும் ரத்து பண்ணிட்டீங்க. அறநிலையத்துறையை பணியந்திரப்படுத்த எங்களுக்கு பண்ணா என்ன? அவங்களாம் பண்றீங்களா? ஏன் உங்களுக்கு மட்டும் எங்களுக்கும் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அவங்களுக்கு பண்ண வேணாம் நாங்கள் கேட்கல, பண்ணுங்க, எங்களுக்கும் முடிச்சுட்டு போங்க. எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாளைக்கே சொன்னால் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். முதலமைச்சர் வெளியில் வந்து அவருக்கு இருக்கிற எல்லா தடைகளையும், தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக நிற்கிற சக்திகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, தேர்தல் நேரத்தை மக்களுக்கு நல்லது செய்வோன்ற முடிவு அவர் எடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே சார், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு நெருக்கடிகள் மத்தியிலும் உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டுருங்க. உங்களுடைய போராட்டம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.